காலையில் சாப்பிடலண்ணா நான் சாப்பிடணும். ஏய் அண்ணன் பிரியாணி வாங்கி கொடுக்குறாரா, சீக்கிரம் வாங்கடா வாங்கடா வாங்கடா. அண்ணன் பிரியாணி வாங்கி கொடுக்குறாரா, நம்ம அண்ணன் பிரியாணி வாங்கி கொடுக்குறா, சீக்கிரம் வாங்கடா. அண்ணா போன யார் இருந்தாருண்ணா? நம்ம அண்ணன் தான். அட மகாபிரபு, ரொம்ப சந்தோஷம் மகாபிரபு. கலியுக கர்ணனே, நீங்க நல்லா இருக்கணும். சாப்பிடுறா அடி வாங்கி சாப்பிடுறா சாப்பிடுறா. அண்ணா வெறும் கறியா மட்டும் வைண்ணா. தம்பி இங்க பாரு திங்கிறதுல இருக்காதடா, இங்க பாருடா. நான் என்ன லூசடா? நான் ஏதோ பசியில வந்து சாப்பிட வந்து உட்காந்துட்டா, நீ பசிக்குதுன்னு வந்து கேட்டா உனக்கு வாங்கி கொடுத்தேன். அண்ணன் யாருடா? நீ என்ன சொன்ன? நீ ஒருத்தன் தானே சாப்பிடன்னு கூட்டு வந்து சாப்பிட வச்சுட்டு எவனா காசு கொடுத்துட்டு? அண்ணன் கொடுத்துறாரு. அண்ணன் பில்லெல்லாம் அண்ணன் கொடுத்துறாரு. பிரியாணி கடை ரெடியா இருக்கு. பிரியாணி கடையில தான் பங்கம் பண்ண போறோம். நான் சாப்பிட மாட்டேன், நீங்க சாப்பிட மாட்டேன். சும்மா டயட் ஃபாலோ பண்றதுனால சாப்பிட. அப்ப கண்டனம் மாத்திடுவோமா? யாருமே சாப்பிட மாட்டேன்றானோ. வேணும்னா புரட்டாதீங்களாமா? கைஸ் இப்போ எங்க இருக்க மாட்டோம், நம்ம கள்ளக்குறிச்சியில சாப்பிடுறோம். கள்ளக்குறிச்சி என்னது சாப்பிடுறோமா? சாப்பிடுறான். நீ இங்க என்ன பண்ற? அவன் கேமரா நீ போடா, நீ போய் கேமரா போடா. நீ புடிய கிழிச்சு போய் கரெக்டா அந்த கடைக்கு போய்டா. போடா போடா. இங்க பாருங்க. ஏய் என்னடா இது ஐடி கார்டுலாம்? அதெல்லாம் கழட்டா தெரிஞ்சுடா. உனக்கு தெரியுது இது என்னது? இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? பட்டன் புட்டி இதெல்லாம் கழட்டி எல்லாம். கைஸ் ஒண்ணு இல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் டைமா பிரியாணி கடையில பிராங்க் பண்றோம்ல. பிரியாணி கடையில போயிட்டு சாம்பார் சார் நம்ம மட்டும் பொறுமையா கேமராமேன் பிரியாணி மட்டும் விட்டு இப்ப வந்து பிரியாணி கடையில போயிட்டு ஏய் போடா கண்ணண்டியா போடா எப்படி பேச விட மாட்டா? என்ன சொல்ல அப்படியா? நீ சொல்றத பாத்துட்டு அப்படியே அழுவணும். நான் பாத்துறேன். சரி ஓகே, நான் வருவேன், கொஞ்சம் லேட்டா வருவேன், என்னையும் கூப்பிடு. சாப்பாடு சாப்பிட்றது காலைல சாப்பிடணும். ஊர்ல இருந்து வந்தாங்க 2 வருஷம். நான் யாரும் வந்தேன் இந்த இடத்துல போன எடுத்து சிவம் நாங்கள் கவர்மெண்ட் சாப்பிடுவோம். பீஸ் நல்லா போட்டு காலையில் சாப்பிடலண்ணா நான் சாப்பிடணும். ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா மட்டன் பிரியாணிக்கா? மட்டன் பிரியாணி இல்லைப்பா. சரி இந்த கடையில் நான் சாப்பிட மாட்டேன். 5 ஸ்டார் சாப்பிட்டு பழக்கம் எனக்கு. ஏதோ 5 ஸ்டார்லாம் சாப்பிடும் அதிகமா. இது நல்லி இல்லையா? நல்லா லெக் பீஸ் எல்லாம் வச்சா சாப்பிடுவேன். சாப்பிட பெரிய விஷயம் தான். ஏதோ கடவுள் நீ கொடுத்தது இதுதான் அப்படிங்கிறனால தான் சாப்பிட்றேன். ஏய் அண்ணன் பிரியாணி வாங்கி கொடுக்குறாரா, சீக்கிரம் வாங்கடா வாங்கடா வாங்கடா. அண்ணன் பிரியாணி வாங்கி கொடுக்குறாரா, நம்ம அண்ணன் பிரியாணி வாங்கி கொடுக்குறா, சீக்கிரம் வாங்கடா. அண்ணா போன யார் இருந்தாருண்ணா? நம்ம அண்ணன் தான். அட மகாபிரபு, ரொம்ப சந்தோஷம் மகாபிரபு. கலியுக கர்ணனே, நீங்க நல்லா இருக்கணும். சாப்பிடுறா அடி வாங்கி சாப்பிடுறா சாப்பிடுறா. அண்ணா வெறும் கறியா மட்டும் வைண்ணா. கறியா மட்டும் சரி வாட்டமா வேணும். இந்த சாப்பிடுறா. கை கழுவிக்கும். கையெல்லாம் கழுவா. சரி சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு, கை கழுவி கிளம்பிட போறா. ஏய் அண்ணன் பிரியாணி வாங்கி கொடுக்குறாரா, சீக்கிரம் உடனே அண்ணன் பிரியாணி வாங்கி கொடுக்குறாரா. அண்ணா நம்ம தம்பிங்க தான். போட பிரியாணி போடுங்க. ஆனா இது இருக்கு, ஆட்டு பிரியாணி இருக்கா? மட்டன் இருக்காண்ணா. என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு? மாட்டு பிரியாணி தான் இருக்கா?
இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? நல்லா பண்ணா நல்லா பீஸை வச்சு போட்டுருண்ணா. நல்ல அண்ணா பிரியாணி கொடுக்குறாரு. நான் சொன்னேன்ல நானு. நீ தான் பசமா பேசிட்டு எனக்கு தெரியுமா? அதனாலதான் தம்பி முதல்ல அனுப்பி விட்டேன். சாப்பிடுவீங்க இன்னைக்கு 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 எந்த ஆடு மாட்டினுச்சு? நம்ம அண்ணனா அந்த ஆடு தான் மாட்டிச்சா? வெள்ளாடு மாட்டி ஒரு பிளேட்ல ரெண்டு பிரியாணி வைங்க. ரெண்டு பிரியாணி வைங்க. ஒரு பிளேட்ல ரெண்டு பிரியாணி வைங்க. ஒண்ணா வச்சிருக்கீங்க, ரெண்டா வைங்க. அல்ல இந்த ஆட்டை முடிச்சிட்டு வேற ஆட்டுக்கு போகணும்டா. இன்னைக்கு இங்க வேற ஆடு. நீ மட்டன் பிரியாணி உள்ள கடையா பிடிக்க வேண்டியதுடா. கத்துதான். அதான் நீ கறி வச்சடா, எக்ஸ்ட்ரா கறி வேணும். அண்ணா எக்ஸ்ட்ரா கறி வச்சு கொடுண்ணா இந்த தம்பிக்கு. இங்க பாரு, மனசுக்கு திருப்தியா சாப்பிடுங்க. சும்மா ஓசல வாங்கி கொடுக்குறாரு. அப்புறம் என்ன நீ சாப்பிடா? நீ இந்த ஆடு தான் நீங்க மாட்டுச்சா? ஆமா. விடு 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 விடு. வேற இதை வாங்க முடியுமான்னு பாறா. இந்த கடையில் 65 உள்ள கடையா பிடிக்க வேண்டியதுடா. 65 இல்ல, மட்டன் இல்ல, மட்டன் இல்ல, கோட்டு இல்ல, இறா இல்ல, சுறா இல்ல. அண்டா விடுங்க. அண்டா இது அண்டாவில் ஃபுல் பண்ணுங்க. அண்டாவை ஃபுல் பண்ணுங்க. ஓ என்ன சாப்பிட்டுருக்கண்ணா? சாப்பிட்டு பிடிச்சா சாப்பிடும்போது பேசாதீங்கண்ணா. ஏய் போ. ஓ இருண்ணா சாப்பிட்டுருக்க டிஸ்டர்ப் பண்ணாண்ணா. நீ சாமி இடத்துல வந்து காது கேட்டு அப்படி சாப்பிடுறா. அது அண்ணன் வைக்கல. இன்னும் பிரியாணிண்ணா. அண்ணா 2 பிரியாணிக்குள்ள பீஸ் இல்ல, இது மட்டும் வைங்க. பீஸ் மட்டும் வைங்க. காசை பத்தி கவலைப்படாதீங்க. அண்ணன் கொடுத்துருவாரு, பிரச்சனை கிடையாது. பீஸ் மட்டும் வைங்க. அண்ணன் ஆடு நீங்க வசமா வாட்டி இருக்கு. கறியா வைங்க. சூப்பர் சூப்பர். நல்லா நெய் வடிஞ்சு இருக்குடா. நல்லா தழுக்கு புழுக்குன்னு நான் இருக்கு. சொல்லிட்டேன் நானு. நம்ம 5 ஸ்டார் சாப்பிடுவேன். வீட்டுக்கு வாங்கி போலாம் 2 பாசல். வீட்டுக்கா பொண்டாட்டியோட பசியோட இருக்குண்டா. எவ்வளவு பெரிய வாய். பொண்டாட்டி கொண்டா. அண்ணா பார்சல் கட்டினா இதை. அண்ணா இது பார்சல் கட்டி. கறியை நிறைய வச்சிட்டீங்களா? பார்சலா கட்டிங்க. பார்சல் கட்டிங்க. நான் அப்புறம் சாப்பிட்றேன். இதை முடிச்சுட்டியா? நான் சாப்பிட்றேன். அண்ணன் கொடுத்துருவாரு. எல்லாமே அண்ணன் கொடுத்துருவாரு. அண்ணன் கொடுத்துட்றாருல்ல, அது பரவாயில்ல. வீட்டுக்கு 2 பாசல் தான் எனக்கு. ஏய் உனக்கு 3 பார்சல், எனக்கு 2 பார்சல். என்ன விளையாடுற நீ? தம்பி இங்க பாரு. திங்கிறதுல இருக்காதடா, இங்க பாருடா. நான் என்ன லூசடா? நான் ஏதோ பசியில வந்து சாப்பிட வந்து உட்காந்துட்டா, நீ பசிக்குதுன்னு வந்து கேட்டா உனக்கு வாங்கி கொடுத்தேன். அண்ணன் யாருடா? அண்ணா 5 பார்சல் மட்டும் தான் சொல்லிருக்கேனா, வேற ஒண்ணு அதிகமா சொல்ல. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கான்? நீ என்ன சொன்ன? நீ ஒருத்தன் தானே சாப்பிடுன்னு கூட்டு வந்து சாப்பிட வச்சுட்டு எவனா காசு கொடுக்குது? சோறுண்ணா. சும்மா யாரா நீ? கூட்டாளி. என் கூட்டாளி மேல வாங்க குடுக்க. எவன் காசு கொடுக்குறது? கூட்டாளி மேல கை வச்சா என்ன நடக்குன்னு தெரியுங்களா? தமிழோட 10 வீடு எரியும். எரியுதா? மூஞ்ச பாரு. ஏடா காசு எடுத்துட்டு வீட்டுக்கு வர மாட்டீங்களா இங்க கடைக்கு? என்ன இன்னைக்கு ஒரு நாள் வாங்கி கொடுத்து சொல்லி பாக்குறீங்களா? எங்களுக்கு டெய்லி இதான் வேலை. காசு என்னால தர முடியாது. போடா. ஏய் உனக்கு மட்டும் தான் நான் சாப்பிட சொன்னேன். யாரா இவனுங்க? நீங்களா யாருடா? தலைவரே, அவர் மட்டும் தான் காசு நான் கொடுப்பேன். நீ யாரெல்லாம் கொடுப்பேன்? நோ என்னண்ணா ஒரு ஆளுக்கு தான் கொடுப்பேன். ஒரு ஆளு தான் நீ சொல்லி கட்டினா பிரியாணி அண்டாவே வாங்கிக்கிறேன். நான் கட்டினா ஒரு ஆளுக்கு தான் நான் கொடுத்துருவேன். நான் பிரிச்சு பாக்குறேண்ணா. தம்பி நீ ஒரு ஆள் தான் சொன்ன சாப்பிட்டு இவ்வளோ கூட்டு வந்து காசு நம்ம அண்ணனா நம்ம தம்பினா யாரா மூஞ்ச பேத்துறாங்க. சும்மா என்ன விளையாட்டு வேலை பண்றியா? அண்ணா பாவம் பார்த்து ஒரு ஆளு சாப்பாடு காசு கொடுத்தா நீ என்ன சாப்பிட? ஆனா இந்த அண்டாவை என்ன ஃபுல் பண்ணலண்ணா. அண்ணா இந்த அண்டாவை என்ன ஃபுல் பண்ணல. தேவையில்ல வேலை பண்ணிட்டு இருந்தா அப்புறம் பாரு டென்ஷன் ஆயிடுவேன். தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கேன். பசினா நானா நம்ம என்ன விளையாட்டு வேலை பாருங்க. நம்ம என்ன அப்படியே நான் பழகணும். அடிச்சுமா பைத்தியாரா? காசு என்ன கொட்டி வச்சுக்கிறானா? சரி பாவம் பார்த்து ஒரு ஆள் நம்ம அப்படியே நான் பழகணும். சாப்பிட்ட கையில வச்சுட்டு தம்பி மூஞ்ச பேத்துறோம் அவனை. தம்பி ஹோட்டல் கை வைக்கிறியா? சாப்பிட்டது இல்ல. சோத்துல கை தானே வைப்பாங்க காலையில. அப்படியே மூஞ்ச பேசுறேன் பைத்தியார். அண்ணா இதுல ஒரு 10 முட்டைண்ணா. 10 முட்டை பீஃப் போட்டு நான் பொண்டாட்டி சாப்பிட்டா தெரியலண்ணா. அது ஒரு பிரியாணி ஒரு பார்சல் கட்டினா. மச்சினிச்சு மச்சினிச்சுக்கு சேர்த்து கட்டினா. மாமியார் மாமியார் வேணாம். அவளை மாமியார் எனக்கு பிடிக்காதுண்ணே. அண்ணன் பில்லு கொடுத்துருவாருண்ணா. அண்ணன் கொடுத்துருவாரு. அண்ணன் பில்லெல்லாம் அண்ணன் கொடுத்துருவாரு. நான் இவனுங்களுக்கு எதுவும் காசுல தர மாட்டேன். அவனுங்களே தந்துப்பானுங்க.
செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. செம்மையா டென்ஷன் அட்டி எச்சு கையில போட்டு ரீல் ஆரம்பிக்கிறேன். அண்ணா ஒரு பார்சல் தானே வந்துருக்கு. அவர் குடுவானான்னு சொல்றாருப்பா. 2 பார்சல் கட்டினா 2 பார்சல் கொடுப்பாரு. கொண்டாடி சாப்பிடலாம். அவர் குடுவானான்னு சொல்றாருப்பா. என்ன ஒரு 2 பார்சல் மட்டும் அவரை கேளுங்க, அவர் குடுவானான்னு சொல்றாரு. இல்ல அவரு இன்னைக்கு நீங்க சொல்லி தானே கேட்டீங்க. அவர் தானே சாப்பிட சொன்னாரு. அண்ணன் குடுப்பான்னா 2 பார்சல் கட்டுங்க. குடுவானான்னு சொல்றாருப்பா. ஏய் என்ன பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் லூசுன்னு நினைக்கிறீங்களா? நீ பாட்டு தின்னுட்டே இருக்க, நீ தின்னுட்டே இருக்க. பார்சல் மேல பார்சல் ஆர்டர் பண்ணிட்டு இருக்க, யாரா காசு கொடுக்கறது? டேய் எனக்கு மண்டை சூடு ஆகுது. ஓவரா டென்ஷன் ஏத்தாதீங்க. இங்க பாரு, உங்களுக்கு எல்லாம் நான் வாங்கி கொடுக்க வரல. இவனுக்கு தான் ஏதோ சாப்பிடறேன்னு வந்தான். இப்ப நீ வேற நடுவுல வந்து எனக்கு இது பண்ணாதீங்க. அண்ணனா நீ வாங்கிட்டு வந்து வாங்கி குடுறா. என்கிட்ட என்ன கேக்குற? அண்ணா பொண்டாட்டி வீட்டுல பசியோட மச்சினி. இந்த கதையெல்லாம் வேணாம், புரியுதா? இடிச்சு வாங்கிட்டு தலையில கட்ட பாக்குறீங்களா? அண்ணா காசு கொடுப்பாருண்ணா, நீ கட்டா. நீ என்னால கொடுக்க முடியாதுடா. போடா அண்ணா, என்னால தர முடியாதுடா. என்னால போய்னா காசு கொடுத்து எடுத்து மண்டையில அடிக்கிற பாரு. அண்ணா இது எனக்கு இல்லண்ணா, அவன் மச்சினிச்சு, அதான் நான் கொடுத்துட்டேன். அவன் வாங்க சொல்றது எனக்கு என்னது, நானா சாப்பிட போறான். பொலன்னு பொழக்கிறாரு, ஒன்ன கோத்து விட்டான். பாக்குற பாருங்க பேச முடியாது. பேச போறான், ஆள் கொடூரமா இருக்காரு. அவர் பாரு அப்படி பக்கத்துல இருக்காருவா, புளிச்சு வைக்கிறாரு. நான் வரல முடிச்சு. ஆனா பில்லு எவ்வளோ ஆச்சு? நாங்களே காசு கொடுத்துறோம். அண்ணா பிரியாணிக்கு சேர்த்து நாங்களே கொடுத்துறோண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. இன்னும் கொடுங்க, வேலை பாரு. வரண்ணா சார்ண்ணா குத்தலண்ணா. ஒன்னும் வேலை பண்ணுங்க, சாப்பிட்டு காசு கொடுத்து தெரியும், வேலை பார்த்து. அதுதான் மரியாதை, போயிடு. நான் டென்ஷனான என்ன பண்றது? பைத்தியாரனா வந்தம்மா. என்ன எதுவும் கேட்காங்கண்ணா எல்லாமே. அண்ணா 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 நீங்க தானே சொன்னீங்க பிராங்க் பண்ண சொல்லி. இவரு தானே சொன்னாரு. நாங்கள் வந்து யூடியூப் சேனலு, அங்கே ஒரு கேமரா இங்கே ஒரு கேமரா வச்சுருக்கேண்ணா. சும்மா இது ஒரு ஃபண்ணுக்காக சார் சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு அடுத்த ஒரு பஞ்சாயத்து பண்ணலான்னு அவர் தானே பண்ண சொன்னார். சும்மா காமெடியாக பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கேமரா வச்சு எடுத்துட்டு இருக்கேன். கேமராமேன் ஜல்தி ஃபோக்கஸ் கரோ. பைத்தியக்காரா அப்படியே ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு என்ன டென்ஷன் பண்றீங்க? நான் பஸ்ல இருந்தேன்னா பஸ்ல இருந்தா ஓசில வச்சுக்கலாம் பாப்பீங்களோ? அவர் என்ன டென்ஷன் பண்றீங்க? என்னன்னா நக்கல் பண்றான் பாத்தீங்களா? அப்படியே நினைச்சாரு எடுத்துக்கீங்க. எது ப்ரெஷர்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிடுங்க. நீங்க திருப்தியா உட்காந்து சாப்பிடுங்க. வேற ஏதாவது சாப்பிடுங்க. பசிக்கு தானே சாப்பிட்றேன். பசிக்கு சாப்பிட்றதுக்கு போய் குறை சொல்றேன். பசிக்குன்னா ஒரு ஆளுக்கு வேணா வாங்கி கொடுப்பாங்க. நீ பாட்டு 2-3 பேர் வந்தா யாரா வாங்கி கொடுப்பாங்க? ஏய் அண்ணனா நீ வாங்கி கூட நெச்சு போயிட சொல்லு. எனக்கு கோவம் வருது, அடிச்சிருவான் சொல்லிட்டான். போ. ஒரு விஷயம் என்கிட்ட பேசாத, எனக்கு வெறி ஆகுது. நான் ஒண்ணு இல்லைண்ணா, இங்க ஒரு கேமரா ஒன்று வச்சுக்கோங்க. அங்க ஒரு கேமரா இருக்கு. அவர் பிரியாணி கடைக்காரர்கிட்ட நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம். நாங்கள் சாப்பிட வர போறோம், ப்ராங்க் பண்ண போறோம். இது வந்து நம்ம யூடியூப் சேனல் ஆக்சுவலாக சென்னை இங்கே வந்திருக்கோண்ணா. சும்மா ஒரு ஃபண்ணுக்காக தானே பண்ணேன். அவங்க சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் காசு கொடுத்துட்றோம். நாங்கள் சாப்பிட்டு நாங்களே கொடுத்துறோம். தம்பி அவ ஒரு ஆள்னா பரவாயில்லப்பா, 2-3 பேர் சொன்னதுனால தான் நான் டென்ஷன் ஆயிட்டேன். இல்ல எனக்கு புரியுது. உங்க இடத்துல யாரா இருந்தாலும் போதான் போடுவாங்க. அதை தப்பா சொல்ல, நீங்க எங்க மேல எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கேமரா அங்க இங்க எல்லாம் கேமரா எல்லாமே பக்காவா பிளான் பண்ணிட்டு தான் வந்தோம். எதுக்கு வந்தோடனே தெரியாம பிரியாணி விட்டு பொழந்து வச்சுட்டு ஓசரி சோறு கிடைச்சா உட்காந்து கட்டு கட்டுறாயா. மான மரியாதை சூடு சொன்ன எதுவுமே இல்ல. எச்சி கையில அடிச்சு திரும்பல போச்சாங்க. மண்டையிலே ஒண்ணு வச்சு சார் பிரியாணி சாப்பிடதான் சார் வந்தோம். ஐயா இன்னைக்கு வாங்கி தர நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக தப்பா நினைச்சேன். சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. தப்பா நினைச்சேன்.
உங்களுடைய குழந்தைங்க and பெரியவங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம சேனல்ல அவங்களோட போட்டோஸ் அண்ட் வீடியோ போட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தா அவங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உடனே ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்களே அவங்க போட்டோஸ் அண்ட் வீடியோ போட்டு பேசி திருமண வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். அவங்களை சர்ப்ரைஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா உடனே ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹை கைஸ், உங்க பிசினஸை டெவலப் பண்ண முடியாம ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? ப்ரொமோஷன் பண்ணா நிறைய லட்சமா செலவாகும்னு பயப்படுறீங்களா? ஸோ அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். நம்மளுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா கம்மியான விலையில மக்கள் பயன்பெறணும். உங்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரோம். ரொம்ப கம்மியான விலையில உங்களுடைய பிசினஸை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். ஸோ நீங்க டிஸ்பிளேல உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஷாப்போட டீட்டெயில் மட்டும் நீங்க அனுப்புங்க. எங்க டீம்ல இருந்து அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்மியான பிரைஸ்ல உங்களோட பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம். ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலும் கம்மியான விலையில பண்ணணுங்கிறதா எங்களோட நோக்கம். ஸோ உடனே கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம்.